திருமண நேரத்தில் நான் வாழ்வதே உங்களால் என உருகிய ராஷ்மிகா. என்ன காரணம் தெரியுமா? திரையுலகில் பல விமர்சனங்கள், ட்ரோல்கள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டாலும் ராஷ்மிகா ஒருபோதும் மனம் தளரவே இல்லை. என்னோட ஒவ்வொரு ஏற்றத்தாழ்விலும் நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள் என்று ராஷ்மிகா என்ன சொல்லியிருக்காங்க? தென்னிந்திய திரையுலகிலிருந்து பாலிவுட் வரைக்கும் தன்னோட புன்னகையால கோடிக்கணக்கான ரசிகர்களோட இதயங்களை வென்ற நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா தற்போது 9 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்த நீண்ட பயணத்தின் கொண்டாட்டத்தை ராஷ்மிகா மிகவும் உணர்ச்சி பூர்வமா பகிர்ந்து கொண்டு தன்னோட வெற்றியின் முழு பெருமையையும் ரசிகர்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. தன்னோட 9 வருட சினிமா பயணம் குறித்து இன்ஸ்டாகிராம்ல நீண்ட பதிவு எழுதியிருக்கிற ராஷ்மிகா, நான் இன்று வரை வாழ்வதற்கு காரணம் நீங்கள்தான். உங்கள் அன்பு ஆதரவு இல்லாமல் இந்த சாதனை சாத்தியமில்லை. ஆரம்பம் முதல் இன்று வரை நீங்கள் காட்டிய அன்புதான் என்னை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செயல்பட வைக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. கன்னட கிரிக் பார்ட்டி மூலம் அறிமுகமானாங்க. கீதா கோவிந்தம், புஷ்பா மூலம் பேன் இந்தியா ஸ்டார் ஆனாங்க. அனிமல் பட வெற்றி அவங்களோட புகழை அதிகரிச்சது. திரையுலகில் பல விமர்சனங்கள், ட்ரோல்கள், சவால்களை சந்திச்சாலும் ராஷ்மிகா மனம் தளரவே இல்லை. என்னோட ஒவ்வொரு ஏற்றத்தாழ்விலும் நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள். உங்கள் தன்னலமற்ற அன்பிற்கு நான் கடமைப்பட்டவள் என நன்றி சொல்லியிருக்காங்க. இதனிடையே நடிகை ராஷ்மிகா மந்தனா மற்றும் நடிகர் விஜய் தேவர்கொண்டா திருமணம் பிப்ரவரி 26, 2026 அன்று உதய்பூர் அரண்மனையில் நடைபெறும் அப்படின்னு செய்திகள் பரவி வருது. ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டா ஜோடி கடந்த சில வருடங்களா காதலிச்சுட்டு வராங்க. இவங்க திருமணம் செய்து கொள்ள போவதாக அப்போ இருந்தே செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. சமீபத்துல இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாகவும் பிப்ரவரியில திருமணம் அப்படின்னும் கூறப்படுது. ஆனா இந்த செய்தியை இருவரும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தவே இல்லை.